வல்னரபிளான ஏரியா தான், கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன டிஸ்இன்ஃபெக்ஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கு? 2 types of materials. WHO and ministry மோகன் சொல்லுவாங்க, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அவங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன். இது எங்கெல்லாம் இந்த 1% ஹைப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்னா விண்டோஸ், டோர்ஸ் இதுல எல்லாம். In other places we have to use metallic surfaces la we have to use alcohol based sanitizers, not less than 70% ன்னு சொல்லிருக்காங்க. It is better if it is not less than 80% alcohol as per WHO guidelines. இது வந்து preparation of hypochlorite solution. நமக்கு மார்க்கெட்ல வந்து 5% இல்ல 10% ஹைப்போ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டேபிள்ல வந்து எப்படி நம்ம வந்து வேரியஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ்ல நம்ம ஹைப்போ சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் 5% சொல்யூஷன்ல நம்மளுக்கு வந்து 1% குளோரின் சொல்யூஷன் வேணும்னா, டு ப்ரிப்பேர் 1 liter of 1% சொல்யூஷன், we have to take 200 ml of the 5% solution and add 800 ml water. That will give 1 liter of or 1000 ml of 1% hypochlorite. Large scale disinfection ku we have மெயினான ஏரியாஸ்ல பார்க்ஸ்ல இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதை மெஷின்ஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறோம். அண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரேயர்ஸ் இன் வித்தின் ஆஃபீஸஸ், அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். These are all other small sprayers that are available in market, which we can use for disinfection. Backpack sprayer இருக்கு, கேன்ஸ் டேபிள் மேல மற்ற இடங்கள் அடிக்கிறதுக்குன்னா இதை யூஸ் பண்ணலாம். டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் அந்த கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். டஸ்ட், இம்பியூரிட்டிஸ், சம்டைம்ஸ் ஏதாவது ஆயில் ஸ்லிக் இது மாதிரி எதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தென் வி ஹவ் டு ஸ்ப்ரே த ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன். ஃபார் ஃப்ளோர்ஸ், as I said earlier, wash basins, etc. If it is a metallic surface, then we have to go for an alcohol based sanitizer, not less than 70%, like door handles, locks, keys, switchboards use பண்றப்ப பவர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம செய்யணும். டிஸ்இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்வன்சி, இப்போ வந்து எக்ஸாமினேஷன் டைம்னால இந்த ஃப்ளோர்ஸ்ல எல்லாம் க்ளீன் பண்றது வந்து மேபி யூ கேன் கோ ஃபார் ஒன்ஸ் a week hypo solution, 1% hypo solution in all floors, that will be better. Then thereafter every day before and after examinations, school timings la எல்லா டோர் ஹேண்டில்ஸ், டவர் போல்ஸ், டோர்ஸ், டாய்லெட்ஸ்ல வந்து அங்க இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ், டேப், வால் டைல்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் நடக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, they will be using all these areas, so this has to be done properly, very frequently. Disinfection in floor and walls மற்ற இடங்கள்ல வந்து மேபி வீக்லி ஒன்ஸ், அதுதான் that is our suggestion, because it is a costly affair also. 1% of sodium hypochlorite solution. Other than that, இந்த இதெல்லாம் clear. Clear? Let me recapitulate. Weekly disinfection with 1% sodium hypochlorite, especially in all floor, in passageway, in all classrooms and all. And then frequent cleaning every day, at least during the period of examination, during the days of examination. எந்தெந்த இடங்கள்லாம் கான்டாக்ட்ஸ் இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த இடங்கள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணணும். லைக் இந்த கைப்பிடிலாம் இருக்கு, அது ஹேண்ட் ரெயில்ஸு,
தென் இதில் டாய்லெட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டோர் ஹேண்டில்ஸு, டேப்ஸ், பக்கெட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணுவோம், அடிக்கடி செய்யணும் எக்ஸாம் இருக்கிற நேரத்தில். தென் பரீட்சை அன்னைக்கு யாரெல்லாம் உள்ள வராங்கன்றத ரெக்கார்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், யூ ஹேவ் டு ரெக்கார்ட் whomsoever is coming inside the premises with their name and temperature. தெர்மல் ஸ்கேனர்ஸ் சொல்லியிருந்தாங்க சார், ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். தென் உள்ள வந்த உடனே வந்து யூ ஹேவ் டு கிவ் ஹேண்ட் சானிடைசர் ஸோ தட் தே கேன் க்ளீன் பண்ணலாம் அவங்களோடது. இல்லைன்னா வாஷிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வெளியில் வைக்கணும் வித் சோப் சொல்யூஷன். அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர மாதிரி இருக்கணும். Then all staff, teachers, students should wear masks compulsorily. Then staff should have gloves. The cleaning செய்கிறவங்க எல்லாருமே வந்து gloves யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ், சோப் டிஸ்பென்சர்லாம் டாய்லெட்ஸில் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். நார்மலாக டாய்லெட்ஸில் இது இருக்காது கவர்மெண்ட் இதில், பட் நவ் we have to take extra precaution. Our toilet should be very clean and it should be disinfected. ஃபினைல் மற்றதெல்லாம் போட்டு, அது இல்லாமல் வந்து சோப் டிஸ்பென்சர்ஸ் வந்து கம்பல்சரியாக நம்ம உள்ள வச்சுருந்துருக்கணும். நீங்கள் அந்த பவர் பாயிண்ட்ல பார்த்துக்கலாம். எங்களோட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா he is wearing all the PPE while disinfecting. So it is very important while using 1% sodium hypochlorite, it should not get into your eyes. So you should have goggles, then mask, gloves and an apron. மேலே எல்லாம் பற்றக்கூடாது. இட் இஸ் a very corrosive chemical. கண்ணில் எல்லாம் பட்டுச்சுன்னா வந்து ஐ இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ காகல்ஸ் வந்து கம்பல்சரியாக போட்டுருக்கணும். அதே மாதிரி மேலே ட்ரெஸ்ஸில் பட்டால் கூட அந்த கலர் மற்றதெல்லாம் இதாகிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து மெட்டாலிக் சர்ஃபேசஸில் நம்ம அவாய்ட் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் கான்க்ரீட், டைல், போர்சலின் அந்த மாதிரி சர்ஃபேசஸில் மட்டும் நீங்கள் செய்யணும். மற்ற இடங்களுக்கு we have to use alcohol based sanitizers. And from Uldirate municipality we are ready to help schools. ஒரு ஸ்கூல் வந்து we have adopted one school, Kadirgamam Higher Secondary School, which we will be doing it without cost. For other schools we are offering our services at the rate of 50 paise per square feet. Orders எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா we will come there and will make a complete disinfection. எல்லா ஃப்ளோர்ஸ், வால், பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அதே ப்ரெமிசஸ்ல இருக்கக்கூடிய தில்லையாடி வள்ளியம்மை ஸ்கூல்ல செய்துட்டு இருக்காங்க. ஸோ இஃப் எனிஒன் வாண்ட்ஸ் டு see that also they can come there and then see. Thank you. ஸோ ஒரு கேள்வி, அவங்க சில பேர் அவங்க ஓனா பண்ணிக்கலாம். ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் காஸ்ட் எவ்வளோ? 5%. 1 liter of 5% hypochlorite solution is costing around 13 rupees. We are sourcing it directly from Chemfab Alkalis at Kalapet. நீங்க அவங்கள்ட்டே வாங்கலாம், இல்லை எங்கள்கிட்ட முனிசிபாலிட்டிகிட்ட கேட்டு வாங்கணும்னாலும் வாங்கலாம். we'll be ready to provide. Other than this, there are low cost material வெளியில கிடைக்கும். We don't know about the efficacy of the material. We rely on direct purchase from the company straight away. Then எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்பர்ஸ் நான் விட்டுடுச்சு. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு 7598 171674. This is a WhatsApp number, helpline number அது முனிசிபாலிட்டியோடது. இதுல நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். We have a control room separately. 22000382. And another number, this is our genuine help number.
94884477 and இது வந்து முனிசிபாலிட்டி நம்பர். இதே மாதிரி முனிசிபாலிட்டி கம்பெனி வாங்கி நீங்க இந்த ப்ரொசீஜர் படி ஸ்ப்ரேயர்ஸ்லாம் வச்சு நீங்களே செய்யலாம். கெமிக்கல்ஸ், if you require chemical sodium hypochlorite, you can get it from us or from Chemfab directly. Others வெளியில chemical shops இருக்கு, scientific chemicalsலாம் விற்கக்கூடிய ஷாப்ஸ் அங்கேயே கிடைக்கும். You can use that, or else you can come and get it from us also. If required, you can contact these numbers. We'll come to your place and then we'll go for we'll assist you in disinfection. So அவங்க சொன்ன மாதிரி ஹைப்போக்ளோரைட் வந்து மெட்டாலிக் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, என்னன்னா அது கரோசிவ் ரியாக்ஷன் ஆகும். ஸோ அந்த இதுல வந்து ஆல்கால் பேஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் நீங்க ஒரு துணியில போட்டுட்டு துடைச்சிடலாம், இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணி கூட துடைச்சிடலாம். Any questions? ஆமா சார், நான் உலகிரேட் முனிசிபாலிட்டி மட்டும்தான். we cannot அவங்க பார்த்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் because எங்க ஏரியால 58 schools நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க லிஸ்ட். so better there is any question you can post your question on the chat board. You can message in the chat. Any question to be asked to the commissioner, you can ask through the chat. Thank you sir. So one question has come. no problem. Shall we take that question? Yeah, sure. Will you come and disinfect in our school premises, sir? Yeah, we will come there. You can give a requisition, we will come there. But சீக்கிரம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும், because நிறைய பேர் வந்தாங்கன்னா you have to schedule it and I have to arrange my resources to that school. Sir, is the help rendered to Karaikal district also? You can. So Karaikal municipality will request and also the Kamin Panchayat. அந்த நம்பர் எல்லாம் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ நீங்க நாங்க கூட ஒரு லெட்டர் எழுதணும் உங்களுக்கெல்லாம். ஸோ நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த முனிசிபாலிட்டி ஆர் கமின் பஞ்சாயத்தோட சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Thank you sir. Bye. So now I request Dr. Murugan to give an introduction as to how to screen thermally the student to detect fever or high temperature, so that you can segregate them and allow them to write examination in a separate room. அனைவருக்கும் காலை வணக்கம். டாக்டர் முருகன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம், அதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இந்த வகையில் கோஆர்டினேஷன் பண்ணுறோம். அதை பொறுத்தவரை ஆக்சுவலாக வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் கரெக்டாக என்ஷூர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் என்ஷூர் பண்ணியிருக்கீங்க. வேறு வாட்டர் ஃபெசிலிட்டி, ரன்னிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, சானிடைசன்ஸ், ரன்னிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் எல்லா ஸ்கூல்ஸையும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அயன் ஃபோலிக் ஆசிட் ப்ரோக்ராம், அதில் ஏற்கனவே நோடல் டீச்சர்ஸ் ஃபார் ஹெல்த் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு நோடல் டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டீச்சர்ஸோட கோஆர்டினேஷனோட எல்லாமே செஞ்சிடலாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அதிகமாக இருக்கு. கோவிட் டியூட்டியில் வந்து எல்லா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ரவுண்ட் த கிளாக் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து எங்களால் ஸ்டாஃப்ஸ் போட முடியாது. ஆனால் அந்தந்த ஏரியா பிளானிங் யூனிட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஸ்டாஃப்ஸ் ரவுண்ட் த கிளாக் அவைலபிளாக இருப்பாங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ இது பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை ஏற்கனவே வந்து நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் சார் சொன்னாங்க,
கமிஷனர் சார் சொன்னாங்க ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் சானிடைசேஷன் ப்ரொசீஜர் இந்த ரூம்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி பண்ண விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ராரெட் டெம்பரேச்சர் ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணி ஃபீவர் எது இருந்தால் அவனுக்கு தனி கிளாஸ் ரூம் கொடுத்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்க. தனி கிளாஸ் ரூம் கொடுத்து அலோவ் பண்ணுங்க. அதாவது மற்றவங்க கூட கான்டாக்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ இன்ஃப்ராரெட் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. லோக்கல் மார்க்கெட்டில் 4000 to 6000 rupees வருது. ஜெம் போர்ட்டலில் கவர்மெண்ட் சப்ளைக்கு ஆர்டர் பண்ணால் நாங்கள் லாஸ்ட் வீக் இது பண்ணியிருக்கோம், நியர்லி 4000 rupeesக்கு வாங்கியிருக்கோம். அந்த ஜெம் போர்ட்டல் பர்டிகுலர்ஸை வந்து டைரக்டர் சாரோட வாட்ஸ்அப் நம்பரில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஜெம் போர்ட்டலில் வாங்கிக்கலாம் இதை பொறுத்தவரை. மற்றபடி பசங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கண்டிப்பாக அவைலபிளாக இது பண்ணுங்க, அது என்ஷூர் பண்ணுங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் வச்சிருக்கீங்க, அது கண்டிப்பாக இது பண்ணுங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்தவரை எக்ஸாமினேஷன் சென்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ஆல்ரெடி இன்ஸ்பெக்ஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அதெல்லாம் அடிக்கேட்டாக இருக்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஸ்கூல்ஸை தான் டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சானிடைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள் பண்ண சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரே குரூப்பாக வெளியே விடாமல் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக பார்த்து அவங்க வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வெளியே இது பண்ண அலோவ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேற என்ன அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை கேளுங்க, நாங்கள் செய்யறது ரெடியா. ஸோ தெர்மல் இது சென்சார் ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி இந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணும்? கான்டாக்ட்லெஸ் அதில் ஏதாவது கேலிப்ரேஷன் ஏதாவது பண்ணுவோம்? அதில் கேலிப்ரேஷன் டிஜிட்டல் தான் சார், டிஜிட்டல் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அது ரெண்டாவது வந்து நான் ரீசார்ஜபிள் AAA அல்கலைன் பேட்டரிஸ் 2 பேட்டரிஸ் யூஸ் பண்ண வேண்டும் சார், பட் நான் ரீசார்ஜபிள். ஸோ பொதுவாக இப்போ அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தால் அவங்க இது பண்ணணும், அது கொஞ்சம் அதில் வந்து ஒரு சென்சாரே வச்சிருப்பாங்க சார். டெம்பரேச்சர் ஹையானா ஆட்டோமேட்டிக்காக சென்சார்ஸ் இது பண்ணுவாங்க சார். இந்த சென்சார் அடிக்கும் போது அலாரம் அடிக்கும் போது யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸை தனியாக ஐசோலேஷன் பண்ணி எக்ஸாம் இது பண்ணலாம். அவங்களுக்கு எக்ஸாம் அது ஃபீவர் மேபி வாட் எவர் மேபி த ரீசன்ஸ். அதனால வந்து நம்ம எக்ஸாமினேஷன் ஹாலில் உள்ள இன்ஸ்ட்ரக்டரோ சூப்பர்வைசரோ பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எக்ஸாம் கொடுத்து நடத்தலாம் சார். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஒரு 4-5 பேர் வந்து அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணனும், இல்ல வேற ஏதாவது அடிஷனல் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் சார், 3 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். Some questions sir. Is both the hand sanitizer and hand wash required? Hand sanitizer irunda it will dry because alcohol based, so they need not rub their hands. Adu preferably good but a little costly. So hand wash irunda they have to wipe their hands naturally. Idilena wet irukum poi nera eludha mudiyadhu, konjam gap venum, at least hand dry over gap kodukum. So இன்னொரு இது என்னன்னா நீங்க டவல் அந்த மாதிரி எதுவும் ஒத்த கூடாது, ஹேண்ட் வாஷிங் ஃபெசிலிட்டி கொடுத்தா. ஏன்னா அதே டவல் திருப்பி வேற யாராவது யூஸ் பண்ணா ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது கொரோனா இருந்தால் அவங்களுக்கு பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணா ஸோ அட்வைசபிள் தட் அவங்க ஹேண்ட் கர்ச்சீப் அந்த அவங்க செல்ஃப் எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி. Will thermal sensors to be provided to schools? ஸ்கூல்ஸ் நீங்க தான் வாங்கிக்கணும், நாங்க ப்ரொவைட் பண்றதில்லை. தமிழ்நாடு போர்ட்ல இருந்து மாஸ்க் தான் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த மாஸ்க் வந்த உடனே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் மாஸ்க் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாஸ்க் வந்த உடனே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். தெர்மல் சென்சார் பேஸ்ட் தெர்மோமீட்டர் நம்ம ப்ரொவைட் பண்றதில்லை, நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது மார்க்கெட்ல கிடைக்கும். அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஸோ ஜெம் போர்ட்டல்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா பிளேஸ் ஆர்டர் அட்வான்ஸ், அது டெலிவரி டைம் இருக்கும். ஸோ லோக்கல் மார்க்கெட்ல கூட அவைலபிளா இருக்கும். அவங்க ஸோ லோக்கல் எந்தெந்த இதுல கிடைக்குதுன்னு கூட அவங்க சொல்லுவாங்க. லோக்கல்ல ஆல் சர்ஜிக்கல் சப்ளையர்ஸ் எல்லாத்தையும் கிடைக்கும். அரௌண்ட் 4000 to 6000. ஒவ்வொரு எக்ஸாம் ஹாலில் அந்த எந்த ஸ்கூல்ல அவங்களோட இன்சார்ஜ் வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டுருக்கணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதை ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களாங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதில் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மல் நம்ம டியூட்டிஸ் போற மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டியை நம்ம என்ஷூர் பண்றோம். Should there be hand rubs in all the classrooms and theatre? Yes, ப்ராக்டிக்கலா ஃபீஸபிள்னா ஆல் கிளாஸ் ரூம்ஸ்ல வைங்க, இல்லைன்னா என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ல இது பண்ணி வைங்க. என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ல சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி. Whether we should separate the students from quarantine area? Sir, social distance should be maintained. No separate demarcations.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சிம்டமேட்டிக்காக வந்தாங்க, அவங்களுக்கு கொரோனா நோய்க்கான அறிகுறிகள், அதாவது ஜுரம் இருக்குது, சளி இருமல் இருக்கு, அதே மாதிரி இருந்தால் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணுங்க. மற்றபடி ஒன்றும் செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார். இன்னொரு கொஸ்டின் வந்து whether 50 paisa per square feet inclusive of materials. அது municipality சொன்னாங்க, but it includes everything. ஆமா, மாஸ்க் வந்து தமிழ்நாடு போர்டுல இருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவையான மாஸ்க் தமிழ்நாடு போர்டுல இருந்து ப்ரொவைட் பண்ணது, அது நமக்கு சப்ளை பண்ணும். Can we use potassium permanganate solution instead of sanitizer to wash hands? It is cheaper available at our school science lab. Sir, we have to follow the ICMR guidelines. We have to follow the ICMR guidelines to tackle the COVID situations. Not recommended from Health Ministry or WHO. If they come from quarantine or compartment area, what to do? So basically, நீங்க thermal இது தெர்மோமீட்டர் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா தான் நீங்க தனி ரூம்ல உட்கார வைக்கணும், செப்பரேட் ரூம்ல. இல்லைன்னா நார்மலா நம்ம 5 ஒரு ரோல, இன்னொரு ரோல 5 அஞ்சு இருக்கும், 10 ஒரு ரூம்ல 10, அந்த இதுல நம்ம உட்கார வச்சு எழுத வைக்கலாம். ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ வந்து போன சொன்னாங்க, இனிமே தான் வரவழைக்கிறாங்க சார். அவங்க ஒன் டே வரவழைச்சு அது வேணா ஆமா, இருந்தாலும் நம்ம சிம்டம்ஸ் இல்லையா நார்மலா எழுத வைக்கலாம். சிம்டம்ஸ் இருந்தாதான் நம்ம தனி ஒரு ரூம் 2 ரூம் வச்சு அந்த ரூம்ல எழுத வைக்கலாம். We pay for masks for all the students. Mask, I think free of cost. So masks are supplied free of cost from Directorate of Examination, Government Examination. So adu nama distribute panna porum. So I thank Dr. Murugan from Health Department for giving this insight into how to test students for the temperature. Thank you. Okay, sir. Thanks, sir. We assure our coordinations in the Now I request Sri M. Kukswamy, the Joint Director, to continue with the presentation. குட் மார்னிங் டு எவரிபடி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு பயப்படக்கூடாது. இந்த பேண்டமிக்ன்றது இட் இஸ் கண்ட்ரோலபிள். இதில் முக்கியமானது சோஷியல் டிஸ்டன்ஸ். இதில் பிளானிங் தான் மஸ்ட். நேற்று கூட நாங்கள் 4-5 ஸ்கூலுக்கு போனோம். இப்போ எல்லாருமே உங்களுக்கு எல்லா அஃபீஷியலும் 10 அஃபீஷியலுக்கு எல்லா ஸ்கூலையும் பிரித்து கொடுத்துருக்குது. எல்லோரும் வருவாங்க. உங்களுக்கு அவங்ககிட்ட ஏன்னா சந்தேகம்னா அங்கே கூட நேராக கேட்டுக்கலாம், இல்லை இங்கே கூட கேட்கலாம். இதில் முதல் பேண்டமிக் நம்ம பரீட்சை நேரத்தில் நம்மளே பயந்துடக்கூடாது, அப்புறம் ஸ்டூடெண்ட்டையும் பயம் காட்டக்கூடாது. திஸ் இஸ் த சுச்சுவேஷன் வேர் வி ஹவ் டு மேனேஜ் இட். மேனேஜ் பண்ணணும், யாருக்கும் பாதிக்காத மாதிரி. ரெண்டாவது, எந்த ஸ்டூடெண்ட்டும் டீபார் பண்ணக்கூடாது, எக்ஸாம் எழுத விடாமல். ஏன்னா பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அங்கே ஹெல்ப் லைனே இருக்குது பாருங்கள், கொடுத்துருக்குறோம். அந்த ஹால் டிக்கெட்லேயே வரும். இன்னையிலேருந்து மத்தியானம் இன்னையிலேருந்து ஹால் டிக்கெட் எல்லாம் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம். இந்த ஹால் டிக்கெட்டை வந்து பையன் யூஸ் பண்ணி இதை வந்து ஐடி கார்டாக கூட யூஸ் பண்ணிவிட்டு அவன் வரலாம். We have already requested the police department to allow the student along with either father or mother or the guardian. எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்படி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஹால் டிக்கெட்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம், ஹெல்ப் நம்பர். அந்த நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். we will help. இதில் பிளானிங்கு எக்ஸாம் டைம் டேபிள் உங்களுக்கு வந்துடுச்சு. அதுக்கு வெல் இன் அட்வான்ஸு
ஸ்கூல்ல ஜென்ரல் ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். ஸ்வீப்பிங் அது மாதிரி டேபிள் பெஞ்சு டெஸ்க்கெல்லாம் வெட்டு கிளாத்து யூஸ் பண்ணாமல் ட்ரை கிளாத்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி வெட் கிளாத் யூஸ் பண்ணால் வெல் இன் அட்வான்ஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகணும், அந்த டைம் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். எத்தனை ஸ்டூடெண்ட் எழுத போகிறாங்க, என்னைக்கு எழுத போகிறாங்க, ஒரு ரூமில் 10 பேர் உட்கார வைக்கணும், ஒரு பெஞ்சு டெஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. இது இப்போ 2 நாள் முன்னே கூட ஒரு டவுட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ரூமில் 10 ஸ்டூடெண்ட்டு தான், ஒரு பெஞ்சு ஒரு டெஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். அதில் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி அந்த பெஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்டை போடணும். லெசன் 10 இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும். சில ரூமில் 2 ஸ்டூடெண்ட் மட்டும் வருவாங்க, சில ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் வருவாங்க, சில ரூமில் 5 வருவாங்க. ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் who are going to take up the examination in the particular exam center in their own school. அதனால இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். கிளீனிங் ஆஃப் ஸ்கூல் கேம்பஸ் அது ஜென்ரல், நம்ம எப்பயுமே க்ளீன் பண்ணுற மாதிரி தான். பெஞ்சு டெஸ்க்கெலாம் நம்ம துடைக்கிற மாதிரி தான். ஒரே ஒரு அடிஷன் என்னன்னு சொன்னால், அந்த பெஞ்சு டெஸ்க்கு அந்த மெட்டல் இருக்கும். பெஞ்சு டெஸ்கில் சிலருக்கு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கும். மெட்டல் சர்ஃபேஸும் சார் சொன்னாங்க, முனிசிபாலிட்டி கமிஷனர் சொன்னார், அதில் தான் சானிடைசரை யூஸ் பண்ணணும். அங்கே போய் இந்த டிசைன் பண்ணிட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் சோடியம் ஹைப்போக்ளோரைட் எங்கே இல்லை, இந்த ஜென்ரல் ஏரியாலாம் சொல்லியிருக்காங்க பாரு, அங்கே தான். அது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பயமாக இருக்கோ இல்லை தெரியலன்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட செய்ய சொன்னால் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு முனிசிபாலிட்டி ஏரியாலும் எந்தெந்த ஸ்கூலு அந்த முனிசிபாலிட்டி தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். ஒல்கிரேட் முனிசிபாலிட்டியில் இருக்கிற ஸ்கூலில் தான் இவங்க செய்வாங்க. பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டியில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்கள் அவங்க கமிஷனர் நம்பரோ இல்லை அவங்க யார் இருக்காங்க, தாசில்தாரோ யாராக இருப்பாங்க ரெஸ்பான்சிபிள், அவங்கள கேளுங்க. இல்லை நாங்கள் கூட ட்ரை பண்ணி இந்த கான்டாக்ட் நம்பரை நாங்கள் வாங்கி தரோம். அதே மாதிரி கொம்யூன் பஞ்சாயத்து இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டோம். ஹெல்த்து பிரைமரி ஹெல்த் சென்டர் இப்போ இந்த ஸ்கேனிங்லாம் வருது, யாருக்கு ஜுரம் இருக்குது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் அங்கே கேட்டு வச்சுக்கலாம். அந்த நம்பரு, ஃபயர் சர்வீஸ் நம்பர் சொல்லியிருக்கோம், வந்தா பஸ்ஸு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம நார்மலாக செய்யக்கூடியது. ஒன்று அடிஷன் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரும் நம்ம அந்த முனிசிபாலிட்டி கொம்யூன் பஞ்சாயத்து நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அங்கே பரீட்சை நடத்துகிறவங்க நீங்கள் கிடையாது, வேறு ஸ்கூல்லேருந்து வருவாங்க, சிஇ இதெல்லாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 36 சென்டர் தான் ஏற்கனவே இருந்தது, இப்போ 236 சென்டர் ஆகிடுது. ஸோ நம்ம என்டையர் பாண்டிச்சேரியிலும் ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்டு ஹெல்த்து அந்த டிசீஸ் கம்யூனிகேட் ஆகாமல் சோஷியல் டிஸ்டன்ஸு மஸ்ட்டு. அந்த பசங்க வரும்பொழுதே நீங்கள் சர்க்கிள் பண்ணிடணும், எத்தனை பேர் எங்கே நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள லைனை நிற்க வைப்போம். நம்ம அந்த லைனை நிற்க வைக்கும் போது நீங்கள் மார்க்கிங் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே. அந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் மினிமம். நீங்கள் அதோட தாண்டிக்கணும் வைக்கலாம், டிபெண்ட் அப்ப அந்த நம்பர். நீங்கள் சர்க்கிள் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்கொயரை போடலாம், ஏதோ சம் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். பையன் எங்கே நிற்கான், ஸ்டூடெண்ட் எங்கே நிற்கணும்னு அவனுக்கு தெரியணும். கேம்பஸ்க்குள்ளே வரும்போதே ஏற்கனவே சொல்லிட்டோம். அது மாதிரி நிற்க வைக்கும்போது கேம்பஸ் வர்றவங்க எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுருக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, பட் ஆல்ரெடி நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம், ஸ்டூடெண்ட் வரும்பொழுதே மாஸ்கோட வரணும். ஏன்னா அது வர்ற வழியிலையும் போலீஸ்லாம் கேட்பாங்க, மாஸ்க் இல்லாமல் யாரும் ரோட்டில் வரக்கூடாது. அதனால் இங்கே ஸ்கூலில் கொடுப்பாங்கன்னா அங்கேருந்து மாஸ்க் இல்லாமல் வர போகிறான் பையனும் பேரண்ட்டும். கரெக்டாக? இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே யூ ஷுட் கம் வித் மாஸ்க். அவன் வீட்டிலேருந்து வரும்போது வெளியில் வந்தாலே ரோட்டுக்கு வந்தாலே மாஸ்கோடு தான் இருக்கணும். ஏற்கனவே இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியும் அந்த எம்ஹெச்ஏவும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, யாரும் மாஸ்க் இல்லாமல் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அதனால் அவங்க வரும்போதே மாஸ்க் போட்டு வருவாங்க. அந்த மாஸ்க்கே அவனுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா யூ கேன் அலோ தம், ஆர் இஃப் யூ நீட்ஸ் நியூ மாஸ்க் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால் மாஸ்க்ன்றது அவனுடைய ஓன் மாஸ்க்காக இருக்கலாம், இல்லை நம்ம சப்ளை பண்ணுற மாஸ்க்காக இருக்கலாம். ஸோ மாஸ்க்காக இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, அதுதான் மஸ்ட். ஸோ அதனால் வரும்போதே அவங்களாம் மாஸ்க் போட்டு தான் வருவாங்க, அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நாங்கள் அதில் அக்யூட்டன்சி மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம், நீங்கள் கொடுத்துக்கிறீங்க இல்லைன்னா அதில் கையெழுத்து வாங்கின்னு கொடுத்துடணும் பையன்கிட்ட. ரெண்டாவது அந்த சானிடைசேஷன் வந்து ஏற்கனவே சொல்லணும், சானிடைசர் இல்லைன்னா சோப்புன்னு சொன்னோம். நீங்கள் வாஷ் ஏரியாவிலையும் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸும் மார்க்கிங் இருக்கணும். பையன் என்ட்ரு ஆகும்போது இப்போது மார்க்கிங்கு, இப்போ வாஷ் பண்ண போகிறோம் இல்லை நீங்கள் சோப்பு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அங்கே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வி ரெக்கமெண்டட் ஃபார் சானிடைசர். ஏன்னா சார் டைரக்ட் சார் சொன்ன மாதிரி அவன் வாஷ் பண்ணானா வெட்டாக இருக்கும் கை, அது ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். எங்கே
அந்த ஒய்ப் பண்ணுறதுன்னு அவன் கட்சியை தேடுவான், தேடுவான். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகிடும். ஏன்னா இது எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறது, நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால ப்ரிஃபரபிளி யூஸ் சானிடைசர். அது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. நீங்கள் போகிறோம் பாண்டிச்சேரியில். அதனால இதில் வந்து க்ரௌடிங்கிறது எங்கேயுமே இருக்காது. க்ரௌடிங் இருக்கக்கூடாது. அந்தந்த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூல் எழுதுறதுக்கு இந்த தடவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால இதில் நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது தான். அன்னைக்கு இதுதான் செய்யணும். இந்த ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் யார் பொறுப்போ அவங்க வந்து அந்த மார்க்கிங் பண்ணி வச்சிடணும். சானிடைசர் வாங்கிடணும். அண்ட் முனிசிபாலிட்டியை கான்டாக்ட் பண்ணி அந்த சோடியம் ஹைப்போகுளோரைட் எங்கே அவங்க வந்து க்ளீன் பண்ண போகிறோன்றாங்களோ சொன்னோம். மெட்டல் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சில ஸ்கூலில் நம்ம மெட்டல் இருந்தால் போதுன்னாங்க. உங்களுக்கு எத்தனை நாள் பாருங்க, டூரேஷன் பாருங்க, எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்க டிசைன் பண்ணணும்னு நீங்கள் அந்த டேட்டு, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, எத்தனை தடவை பண்ணணும், 1 வீக்கா 2 வீக்ஸ் வருதான்னு பாருங்க. நீங்கள் அதான் செய்கிறோம். நிறைய பேர் வந்து என்ஜிஓஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சேர்த்துலாம் போய் இது எங்கே வாங்குறது, இது யார் கொடுப்பா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இட் இஸ் ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் a social responsibility of the head of the institution. ஒரு ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அந்த பசங்களுடைய ஹெல்த்தை கேர் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதனால நீங்கள் வந்து அந்த சானிடைசர் எல்லாம் வாங்கி வச்சிடணும். முனிசிபாலிட்டி கான்டாக்ட் பண்ணி வெளியிட்டு அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டேபிளில் வேஸ்ட் ஆகக்கூடாது. பையன் என்ட்ரானா எகெயின் உங்களுக்கு அப்போ அந்த டைமுக்குள்ள பையன் போகணும். சோப் பெட்டரா இல்லை சானிடைசர் பெட்டரானா சானிடைசர் பெட்டர். பையன் ரெண்டு கையை நீட்டை வச்சு ஒரு டீச்சருக்கு இன்சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அவர் சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணுவார் 2 ஹேண்ட்லையும். பையன் 2 ஹேண்ட்லையும் வந்து எகெயின் டீச்சரை வைப் பண்ணானா இட் வில் பிகம் சானிடைஸ். அவன் நேராக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஆளுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து டைம் சேவ் பண்ணும். கடன்னு உங்கள் வேலையை முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம ருட்டீன் எக்ஸாமுடைய ஷெட்யூல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். மற்றபடி இதில் எந்த விதமான ஒன்றும் கிடையாது. சோஷியல் டிஸ்டன்ஸு, ஏரியா கிளீனாக இருக்கணும். பையனுக்கு சானிடைசர் கொடுக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம், அங்கே எழுதின ஏற்கனவே கொடுக்குற சென்டர் இருக்கும். அதில் இருந்து இப்போ சில ஸ்கூலில் பிரிஞ்சு போயிடும். ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க அந்த எந்தெந்த ஸ்கூலும் அந்த ஸ்கூலுடைய ஆன்சர் பேப்பரை செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கான மீட்டிங் வந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி நாங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அந்த ஷெட்யூலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து அந்த கிளப்ல வரும். ஒரு ஸ்கூலில் எத்தனை ஸ்கூல் எழுதோ அந்த ஸ்கூலோட சிஎஸ், டிஓ, அந்த ஸ்கூலில் எழுத போகிற ஸ்கூலோட யார் சிஎஸ்ஓ யார் டிஓவோ எல்லாரும் ஒரு குரூப்பாக வச்சு நாங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். எப்படி அந்த ஆன்சர் பேப்பர் மூவ் ஆகும், எப்படி கொஸ்டின் பேப்பர் மூவ் ஆகும், எப்படி அந்த மாஸ்க்கு கொடுத்து அனுப்புவோம். எல்லாமே அந்த 8, 9, 10 மீட்டிங்க்கு அன்னைக்கு வந்து உங்களை பர்சனலாக கூப்பிட்டு சொல்லிவிடுவோம். வித் சோஷியல் டிஸ்டன்ஸ். எங்கே போனாலும் சரி சோஷியல் டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பையனுக்கு ஹால் டிக்கெட்டை கொடுக்க சொல்லியிருக்கோம். ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது எத்தனை பையனை கூட்டா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியணும். அப்படி வந்தாலும் அவனை வந்து இடையே நிற்க வைக்கணும். ஸ்கூல் கேம்பஸில் ஒவ்வொரு பையனாக கூப்பிட்டு நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிடணும். அப்படி இல்லைனா அவனே டவுன்லோட் பண்ணிக்கலான்ற ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் நீங்கள் சொல்லிடலாம். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டுன்றது இப்போ மஸ்ட்டு. ஏன்னா அவன் வர்ற அது வந்து ஐடி கார்டு மாதிரி, அவனுக்கு ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்துன்னு வரலாம். அதை காட்டுனால விட சொல்லிட்டு இருக்கோம். அதனால பையன் வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சொல்லி ஹெல்ப்லைன்ல அவங்க எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களையும் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அதில்
ஹெல்ப்லைன்லையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது பையன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ இட் இஸ் அடிஷ்னல் பிளானிங், அவ்வளோதான். நம்ம பரிச்சயத்தை இன்னும் நடத்திருக்கோம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். பரிச்சை நடத்து 10th அடிஷன் பிளான் பண்றோம். இது பிளஸ் அதான் கிளீனிங் நம்ம பண்ணி சஃபிஷியன்ட் வாட்டர் வந்து அதெல்லாம் இருக்கணும், போயிடணும். அந்த ஸ்கூல்ல சேர்ந்தவங்க டீச்சரோ எம்டிஎஸோ யாரா இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல அவங்க பண்ணணும். அப்போ 8 o'clock அப்புறம் எல்லாமே வந்து எக்ஸாம் நடத்துறவங்க தான் அங்கே இருப்பாங்க. நோ ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல் ஸ்டாஃப் ஷுட் பி பிரசன்ட் தேர் ஆஃப்டர் 8 o'clock. அது ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதெல்லாம். இதை போக இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கிளீனாக கொடுத்துனே இருப்போம். ஆனால் இதில் வந்து எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, எந்த விதமான இடர்பாடும் இருக்காது. ஸோ இட் இஸ் ஸ்மூத் கோயிங் அஃபேர் வித் குட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், அவ்வளோதான். Questions? மாஸ்க் தான் அந்த இது எம்டிஎஸ் அந்த கழுவுறாங்களா அவங்களுக்கு தான் இல்ல. அந்த அவங்க சொன்ன நீங்க இப்போ யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கிளவுஸ் மஸ்ட். ஏன்னா அது ஹைப்போகுளோரைட் கையில பட்டுன்னா இதாகும்னு கையை வந்து சானிடைசர் பண்ணா போதும், ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ஸ்டாஃபுக்கும் சரி. இதை வந்து அந்த இன்விலேஷன் டியூட்டி எல்லாமே யாரெல்லாம் அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு அன்னைக்கு வராங்களோ, எக்ஸாம் டேட்ல இருக்காங்களோ அந்த கேம்பஸ்ல, அவங்க எல்லாருமே அவங்க கையை வந்து சுத்தமா வச்சுக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்க சானிடைசர் வேணா அந்த வராண்டாவில் நீங்க வச்சிங்க அடிஷனலா. Student has high temperature, whom should be intimated? Any helpline numbers? யாருக்காவது வந்து டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்குதுன்னு இருந்ததுன்னா நீங்க சந்தேகப்படினா அவனுக்கு தனியா வந்து ரூமை கொடுத்துடணும். he should be isolated. ஐசோலேஷன் ரூம் தான், இதுதான் சிம்பிள். ஐசோலேஷன் நம்ம இப்போ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டேர்ம் ஆயிடுச்சு. ஐசோலேட் த ஸ்டூடெண்ட், கிவ் ஹிம் செப்பரேட் ரூமு. அதனால தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாருங்க, முனிசிபாலிட்டி கமிஷன் சொல்லியிருக்காரு செப்பரேட் ரூம் நீங்க அடிஷனல் வச்சுக்கணும். இப்போ ஒரு 10 ரூமு எக்ஸாம் தேவைன்னா ஒரு 12 ரூம் 13 ரூம் மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்க ரூம் வச்சுக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ரூமுக்கு கொண்டு போய் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் உட்கார வச்சுக்கணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை கிளப் பண்ணக்கூடாது. அதோட கண்டினியூஷன் क्वेश्चन சார். In case of a student with COVID is given a special room for attending the exams, should they be provided hall invigilator, and if so, any additional precautions for this said invigilator? அதுதான் ஒரு டாக்டர் சொன்னாரு, யாரும் அந்த மாதிரி பேனிக் ஆகும்னா அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து மாஸ்க்கு இன்விலேட்டர் மாஸ்க்கு முடிஞ்சா வந்து அவர் வந்து எடையே இருக்க வேண்டியதுதான். சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதும். தனி ரூம்னாக்கா அது தனி இன்விஜிலேட்டர். ஆமா 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 தனி இன்விலேட்டர் தான். அவருக்கு தனி இன்விலேட்டர். கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க சார், முனிசிபாலிட்டி கான்டாக்ட் நம்பர். ஐ திங்க் சார் இருக்கு பாரு காரைக்கால். சொல்லுங்க சார், காரைக்கால் முனிசிபாலிட்டி நம்பர் கேட்குறாங்க. we will communicate. ஒல் கிரேட் முனிசிபாலிட்டி மட்டும் தான் இருக்கு. Sir, can CS spare staff for sanitizer to students, or can head of school can nominate staff for doing so? CS வந்து ஸ்டாஃப் அந்த சானிடைஸ் பண்றதுக்கு ஸ்டாஃப் யாராவது நாமினேட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. நீங்க இருக்கிறவங்களே யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே பையன் லைன்ல நீ வர போறான். அதுல உங்களுக்கு இருப்பார்ல டிஓ இருக்காரு, நீங்க சிஏ இருக்கீங்க, உங்க மீதி எக்ஸ்ட்ரா அங்க இன்விலேஷன் ஸ்டாஃப் இருக்காங்க, யாராவது ஒரு டீச்சரை வந்து கேர்ள்ஸை தனியா பிரிங்க. இப்போ 2 பேரும் வந்தாங்கன்னா கேர்ள்ஸ் தனி லைன் வச்சிருங்க, பாய்ஸ் தனி லைன் வச்சிருங்க. லேடி டீச்சரை வந்து அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சானிடைஸ் பண்றதுக்கு ஸ்ப்ரே பண்ண சொல்லுங்க, பாய்ஸுக்கு ஜென்ஸ் டீச்சரை போட்டுருங்க. அது ஒன்றும் இல்லை, இட் இஸ் கோயிங் டு டேக் ஒன்லி நாட் மோர் தென் ½ an hour. பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். நான் எப்படி ஹெல்ப் சார்? அதாவது ஏஜே சிபிஎஸ்சி ஸ்கூல் கேட்டிருக்கீங்க, வாட் டைப் ஆஃப் ஹெல்ப்? பிரைவேட் ஸ்கூல்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏங்க பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா ஒன்றும் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். வந்தாலும் நீங்க வந்து ஏஜே ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல் அது கேம்பஸ், நீங்க மார்க்கிங் பண்ணிடுங்க, எத்தனை ஸ்டூடெண்ட் அன்னைக்கு வரான்னு பாத்துங்க. கோ ஃபார் பிளானிங். அந்த டேட், அந்த எக்ஸாம் டேட்ல how many students are going to take up the examination, அத்தனை ரவுண்டோ அத்தனை மார்க்கிங்கோ நீங்க பண்ணிடுங்க.
அவ்வளோதான். அது மாதிரி அந்த லைன் நிற்க வச்சிட்ட பிறகு ஒவ்வொரு டீச்சரை வந்து சானிடைசர் கொடுத்து அவன் கையை நீட்ட சொல்லி அதில் ஸ்ப்ரே பண்ணுங்க. இல்லை அவனே கூட பண்ணின்னு போகிற மாதிரி ஏற்பாடு இருந்தாலும் சேர்த்தான். ஸ்டூடெண்ட்டே கூட அது சானிடைசரை ப்ரெஸ் பண்ணி அவன் கையில் தெளிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே வந்து சஃபிஷியன்ட்டுக்கு அமௌண்ட் வந்து சானிடைசிங் ஹேண்டில் ஸ்ப்ரே பண்ணாலும் போதும். அம்லூர் ஸ்கூல்ல இருந்து ஒரு கொஸ்டின் சார். கேன் பஸ்ஸஸ் ப்ளை ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்? அது நீங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கான்டாக்ட் பஸ் பண்ணுங்க. பஸ் தான் அங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நம்ம பஸ் தான் போவோம். வீல் கெட்டணும். ஆனா அந்த பஸ்னா அங்க பஸ்ல கூட ஸ்டூடெண்ட் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். ஏன்னா அது உங்க பஸ்ஸோட கெப்பாசிட்டின்னா எவ்வளவு பேர் அங்க உட்கார வைக்கணும்லாம். ஏன்னா பஸ் வந்து ஃபுல்லா இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது, 50 இருக்குது, மினி வேன் இருக்குது சில ஸ்கூல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த சோஷியல் டிஸ்டன்ஸுக்கு பார்த்துக்கணும். 1 மீட்டர்னு இல்லை ஒரு சீட்ல ஒரு ஆள் அது மாதிரின்னு வில் கெட் யூ நோ தட் டீடைல்ஸ். அதுலயும் பஸ்லயும் பசங்களை உட்கார வச்சு சோஷியல் டிஸ்டன்ஸ் தான் உட்கார வைக்கணும். ஃபுல் பேக்கிங் இருக்கக்கூடாது. அந்த ரெண்டாவது வந்து அந்த டிரைவருக்கு வந்து க்ளவுஸ் போட்டிருக்கணும். டிரைவர் வந்து மாஸ்க் போட்டிருக்கணும். அவருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த விதமான இது இருக்கக்கூடாது. அதே போல் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் உட்காந்து இருக்க மாதிரி பஸ்ஸில் அது மாதிரி மாஸ்க் போட்டிருக்கணும். அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் உட்காரணும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அந்த பஸ்ஸே வந்து இது டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த டயர் எல்லாமே பாருங்க. நீங்கள் ஜிப்மரில் இப்போ என்ட்ரானா தெரியும் உங்களுக்கு வண்டி. அங்கே ஒரு கார் உள்ளே போனாலும் நிற்கும். அது நின்றுட்டு அவங்களே வந்து சானிடைஸ் பண்ணுவாங்க உள்ள சீட்டில் அந்த டயரு எல்லா இடத்தையும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பஸ் எல்லாம் ப்ளே பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் அந்த என்டையர் பஸ்ஸை வந்து இட் ஷுட் பி டிஸ்இன்ஃபெக்டட். நவதுர்கா ஸ்கூல்ல இருந்து கேட்டுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பிரிங் சானிடைசர் along with themselves. If so, it is allowed inside the exam hall. And what time we can intimate the students to come out to the school? எக்ஸாம் ஹால் உள்ளலாம் சானிடைசர் வைக்கக்கூடாது. நீங்கள் வேணா வெளியே வந்து அந்த இன்விலேட்டர் இருக்கு இல்லையா, அவர் டேபிளில் வேணா வச்சு அவர் ஸ்ப்ரே பண்ணதுக்கு வெளியே கூட்டு போய் ஸ்ப்ரே பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ஆல்கஹால் பேஸ்டு. ஒன்றுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். நீங்களாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணால் தெரியும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அந்த யூஸ் பண்ணுற சென்ட் மாதிரி அது. ஏன்னா அது ஆல்கஹால் பேஸ்ட். ஆல்கஹால் பேஸ்னா அந்த ஆல்கஹால் சில ஸ்மெல் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கணும் இருக்கும். அதனால நீங்க அந்த ஸ்டூடெண்ட் கொண்டு வந்து நீங்க வராண்டால வச்சிருங்க. அவன் எப்போ சானிடைஸ் பண்ண போனா அங்கே இன்விலேட்டர் இருக்காரு. ஏன்னா 10 ஸ்டூடெண்ட் தானே சார், மேக்ஸிமம் 10 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஒரு ரூம்ல, ஒரு இன்விலேட்டரு. அதில் சில ரூம்ல வந்து less than 10 கூட வரும். டிபெண்ட் அப்பான் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கோயிங் டு டேக் அப் த எக்ஸாமினேஷன் இந்த பர்டிகுலர் சென்டர். இதெல்லாம் வந்து நீங்க தெரியும். இப்போ நீங்க சீட்டிங் பிளான் போட்டாலே இப்போ எல்லா ஸ்கூலுக்குமே தெரியும் எத்தனை ரூம் இப்போ தேவைப்படுது, எத்தனை பையன் ஒரு ரூம்ல இருப்பான்னு. 10ஓட குறைவான ஸ்டூடெண்ட்டும் எழுதுவாங்க சில ஸ்கூல் சில ரூம்ல. ஸோ அவங்களாம் அதெல்லாம் டிஸ்இன்ஃபெக்ட்ன்றது எவ்வளோ நேரம் சார் ஸ்ப்ரே பண்ணது எவ்வளோ நேரம் ஆக போகுது? இட் இஸ் ஒன்லி few seconds. 7th day school, whether the nodal teacher should be appointed from the same school? சேம் ஸ்கூல்லாம் இருக்கக்கூடாது. நான் முதலே சொன்னேன், 8 o'clock போயிடணும், யாரும் இருக்கக்கூடாது. அந்த எக்ஸாம் நடத்துகிற அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒன்று தான் சார். இதில் ஹெல்த் இஷ்யூ தான் இப்போ இதுதான் அடிஷ்னல் ப்ரிகாஷனரி மெஷரு. மற்ற எக்ஸாம் நடத்துறது தான் யூஷுவல் ப்ரொசீஜரு. நீங்கள் அந்த ஸ்கூல் சம்மந்தமானவங்க யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கூல் பசங்க தான் எழுத போகிறாங்க. அந்த ஸ்கூல் சம்மந்தமான யாருமே அந்த கேம்பஸில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகலாம், உங்களை வெளியே போக வச்சிருவாங்க. Can we collect amount from private students for sanitizer? நீங்க அதெல்லாம் அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது. இதே ஒரு இது கூட ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா சார்? வாங்கி வைங்க. Sir, what time should the student has to come for exam? இதுல எல்லாம் வெல் இன் அட்வான்ஸ்னு சொல்லியாச்சு. வெல் இன் அட்வான்ஸ் நீங்க எத்தனை மணிக்கு எக்ஸாம் அதுக்கு முன்னாடியே அவன் வரணும், அவ்வளவுதான். எந்த டைம் வரைக்கும் அலோவ் பண்ணலாம் அதுவும் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் என்ட்ரு ஆக முடியாது. எப்போ டைம் நம்ம எக்ஸாம் ஆரம்பிப்போம் 10 o'clockனா இட் இஸ் அப் டு ஹிம். சில பேர் முன்னாடியே கூட வந்துடுவாங்க. அது என்னன்னு சொன்னால் முன்னாடியே வந்துட்டா கூட நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். நான் தான் சொல்கிறேனே, இந்த பிளானிங் வந்து ரொம்ப சிம்பிள் சார், குழப்பிக்கூடாது. பையன் முன்னாடி வந்து என்ன பண்ணுறது, இல்லை அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுலாம். பையன் முன்னாடி எத்தனை பேர் வர போகிறான் டோட்டலாக சொல்லுங்கள். 15th ஆரம்பிக்குது,
உங்ககிட்ட கொடுத்துக்கிற வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்னா 100 ஸ்டூடெண்ட் தான் 15th வர போகிறான், அதுக்கு மேலே வரப்போகுது. ஸோ இந்த 100 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் மார்க்கிங் பண்ணி வைங்கன்னு. கோயடாக இருந்ததுன்னா கேர்ள்ஸ் தனி லைனு, பாய்ஸ் தனி லைனு, அது டிபெண்ட் ஆன் த நம்பரு. 100 ஸ்டூடெண்ட் இருக்கா, 150 200 அந்த மாதிரி இருந்தால் பையன் எங்கே நிற்கணுமோ வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணிடணும். அந்த என்டையர் கேம்பஸ் பாருங்கள் எங்கெங்கே இருக்குன்னு. அங்கே வந்து அவனை சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி அவன் இருக்கணும். பக்கத்தில் உட்காந்து அங்கே போய் டிஸ்கஷன்லாம் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இதை தான் நீங்கள் தடுக்கணும். முன்னாடி வர பசங்கள்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் போய் ரொம்ப இன்டிமேட்டெல்லாம் போய் பக்கத்தில் நிற்கக்கூடாது. அவர் சொன்னார் பாருங்க, அந்த ட்ராப்லெட் நீங்கள் எல்லாம் கெமிஸ்ட்ரி படிச்சா தெரிஞ்சிருக்கும், ஏரோசால்னு ஒரு வாட்டர் ட்ராப்லெட் வந்து அந்த ஏர்லேயே சஸ்பெண்ட் ஆகிருக்கும். நம்ம பனி மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பனி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து அந்த ஸ்னீஸ் அதெல்லாம் பண்ணீங்கன்னா அது அந்த ட்ராப்லெட்டு அந்த ஏர்லேயே சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அதனால தான் கையை கழுவு சொல்கிறது காரணமே தான். அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்னா அது அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே அதை தாண்டி வராது, அது அங்கேயே இருக்கும். அதில் யாரோ ஒருத்தர் தும்பினாலோ ஒருத்தருக்கு வந்து அந்த இது வேர்வை தூக்கி போட்டாலும் சரி, அந்த கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணும், அவ்வளோதான். அது என்னன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பையன் முன்னாடி வந்துட்டாலும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நிற்கணும். அது கிட்டத்தில் யாரும் இருக்கக்கூடாது. இப்போ கோயம்பேடு என்ன ஆச்சு, அது மாதிரி கிட்ட போய் தான் இது பரவுது. அதனால வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஏற்கனவே சொல்லியாச்சு, that should be followed. பையன் வந்து வெல் இன் அட்வான்ஸ் வந்தாலும் சரி, இல்லை டூரிங் எக்ஸாமும் சரி, ஆஃப்டர் எக்ஸாமுக்கும் சரி, பையன் வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் தான் உள்ளே வரணும், வெளியே போகணும். இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும், அவ்வளோதான். It is said no teachers are allowed after 8 AM. But students no teacherனா அந்த ஸ்கூல் டீச்சர் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் இன்விலேட்டர் வர சொல்லுங்கள். சிஎஸ் இருப்பாங்க, சீஃப் சூரண்ட் இருப்பாங்க, அவங்க டிஓ இருப்பாங்க, இல்லை அவங்க உங்கள் ஆளுக்கு நீங்கள் கிளர்க்கு கூட்டின்னு வரீங்களா அவங்க இருப்பாங்க. இல்லை சின்ன விஷயம்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நடத்திருக்கிறோம். அந்த ஸ்கூல் டீச்சர் தான் இருக்கக்கூடாது, அந்த ஸ்கூல் எம்டிஎஸ் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கூல் எக்ஸில் நடக்குதுன்னா ஸ்கூல் எக்ஸ் சம்மந்தமான யாரும் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் பரீட்சை நடத்த போகிறீங்களோ நீங்கள் வந்து முன்னாடி போகலாம், முன்னாடி தான் போகணும் எக்ஸாம் நடத்துறதுக்கு. உங்கள் எம்டிஎஸ் நீங்கள் கூட்டின்னு போங்க, உங்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்கள, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற கிளர்க்கை கூட்டின்னு போவீங்க, அவங்கள நீங்கள் கூட்டு முன்னாடி போகலாமா, அவங்க ஹெல்ப் எடுத்துக்கலாமே. If the parents come along with the student, should be kept out of school premises. ஆமாம், எக்ஸாம் சென்டருக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது. அவங்க பேரண்ட் எதுக்கு வராங்கன்னா அவங்கள வந்து எக்ஸாம் சென்டர் வரைக்கும் கூட்டின்னு வந்து விட்டுட்டு போவாங்க. ஆர் யூ டெல் தம் கம் ஆஃப்டர் சம் டைம், அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து நில்லுங்கன்னு. பசங்களை சோஷியல் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா யார் பேரண்ட் வராங்களோ அவங்க கூட்டுக்கு போகிறாங்க. Temperature to be followed as per the department. என்ன டெம்பரேச்சர் என்ன கேட்குறாங்க இல்லை, நீங்கள் டாக்டர் சொன்னது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க போல. அவர் அந்த தெர்மாமீட்டர் வந்து பார்க்கும்போது, ஸ்கேனரை பார்க்கும்போது அதில் வந்து அந்த பீப்பும் சத்தம் வரும், அவங்க தான் அந்த சந்தேகத்துக்கு விடமானாங்க. அந்த மாதிரி சவுண்ட் வரும்போது யாரும் பயப்பட வேணாம், அந்த ஸ்டூடெண்ட்டும் பயப்படுவாங்க, நீங்களும் பயப்படக்கூடாது வச்சு பார்க்குறோம். அந்த மாதிரி இருந்ததுலாம் அவங்க ஐசோலேட் பண்ணி நீங்கள் நிற்க வச்சுட்டு அந்த ரூமில், தனி ரூமில் பார்க்கணும். ஏன்னா பையன் வந்து கடகன்னு வந்த உடனே நீங்கள் பார்க்காதீங்க, கொஞ்ச நேரம் அவனுக்கு ரெஸ்ட் எடுக்க விட்டு அப்புறம் பார்க்கணும். ஏன்னா ஓடியாரவன் பையன் இதில் வந்தானா அவன் பாடி டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்த பிறகு கொஞ்சம் நேரம் அவன் தான் வெல் இன் அட்வான்ஸ் வந்துடுறான்ல, உட்கார வைங்க சோஷியல் டிஸ்டன்ஸில், இல்லை நிற்க வைங்க. ஏன்னா அவன் என்ன இதோ உட்காந்தாலும் அந்த டிஸ்டன்ஸில் உட்காரணும். இல்லை உங்ககிட்ட இது சேர் இருந்ததுன்னா அந்த சேரை போட்டு டிஸ்டன்ஸில் உட்கார வைங்க. Kindly explain students dispersal from classroom. ஏங்க இதுதான் நான் சொல்லிட்டேன், என்டர் ஆகும் போதும் சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கணும், பிஃபோர் கமென்ஸ்மெண்ட், டூரிங் எக்ஸாமினேஷன் டைம், ஆஃப்டர் எக்ஸாமினேஷன், social distance should be maintained among teachers, among staff, among the student. இதுக்கு முன்னாடி என்ன சேர்த்து பின்னாடி என்ன சேர்த்துலாம் கேட்கக்கூடாது. சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கணும் எப்பயுமே 24 hours உங்ககிட்ட. Recorded session பத்தி கேட்டிருக்காங்க. When we'll be sending the recorded session. Sir, we are uploading all our recorded session in our YouTube channel of Directorate of School Education. We will be uploading soon after this session is over. You can download after 1 hour and then you can see whatever the recorded session is there. And I request Narendra Sabapathy sir to address the participants. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
எல்லா 3 பேருமே நல்லா விளக்கமாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மறுபடியும் வந்து சர்க்குலர் அனுப்புவாங்க. மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 8, 9, 10 அதில் கூட மறுபடியும் நீங்கள் தெளிவடையலாம். இது ஒரு ப்ரிலிமினரி மீட்டிங் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். 8, 9, 10 எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தின்னு இருக்கோம். அதாவது ஏற்கனவே உள்ள தேர்வு நடைமுறைக்கும் இப்போ இருக்க தேர்வு நடைமுறைக்கும் நடைமுறை ஒன்று தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் என்னது, இப்போ வந்து 236 சென்டர்னும் போது நீங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும். எனக்கு வந்து நாங்கள் கூடுமான வரைக்கும் முயற்சி பண்ணுறோம், எங்களால் முடியல. என்கிட்ட வந்து எல்லாமே குறைவாக இருக்கிற காரணத்தால், அதாவது நாங்கள் மீண்டும் வைஸ் பிரின்சிபால்லாம் வந்து இந்த எஸ்எல்சி டியூட்டிக்கு போட்டிருக்கோம். அவங்க பெருமானதோடு ஏற்றுக்கின்னு போயிருக்கிறாங்க. அதனால் இருக்கிற HM எல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் டியூட்டி பார்த்துருக்காங்கன்னா 13 நாள் ஏற்கனவே டியூட்டி பார்த்துருக்காங்க. இப்போ மீண்டும் ஒரு 7 நாள் சொல்ல போகிறோம். மீதி ஒரு 7 நாள் பார்க்க போகிறாங்க. 20 நாள் டியூட்டி பார்க்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்க போகிறது வெறும் 5 நாள் மட்டும்தான். இந்த 5 நாளுக்கு எனக்கு இங்கே தூரமாக இருக்குது, அங்கே தூரமாக இருக்குது, தயவு கூர்ந்து வராதிங்க. ஏன்னா இது ஒரு போர்க்கால அடிப்படையில், இந்த போர்க்கால அடிப்படையில் சென்னையில் சொல்லியிருக்காங்க ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே போடுங்கன்ட்டு. நம்ம அந்த மாதிரி யாருக்குமே போடலை. நாங்கள் ஒன்று தான் பார்த்தோம். அந்த சீனியர்லாம் கூடுமான வரைக்கும் என்ன செஞ்சோம், அவங்களோட ரெசிடென்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்க ஸ்கூலை போட்டோம். கொஞ்சம் எட்ட போகும்போது அவங்க ஒர்க்கிங் ஸ்கூலு நியராக அல்லது ஒர்க்கிங் ஸ்கூலுக்கு ஈக்குவலண்டான கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கோம். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால் இந்த தேர்வை நடத்த முடியாது. அதனால் தயவு கூர்ந்து இந்த போர்க்கால அடிப்படையில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இதில் போய் எல்லாரும் போய் அவங்கவுங்க சிபாரிசு பண்ணிக்கின்னு மினிஸ்டர்கிட்ட போகிறது, அங்கே போகிறது, இதெல்லாம் வேண்டாம். தயவு கூர்ந்து போகாதீங்க. இதை ஒத்துழைப்பு செய்யுங்க. அதனால் இந்த போர்க்கால அடிப்படையில் ஒரு 5 நாள் தான் போக போகிறீங்க. இந்த 5 நாளுக்கு தயவு கூர்ந்து நீங்கள் இதை மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எங்களால் மற்ற வேலைகளை எங்களால் பார்க்க முடியல. அதனால் மாணவர்கள் நலனுக்காக இந்த ஒரு தடவை மட்டும் எல்லாரும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறோம். அதனால் இந்த 8, 9, 10 அந்த மீட்டிங்கில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது இன்னும் தெளிவாகும். இந்த தேர்வு நடைமுறையில் மறுபடியும் மாற்றம் இல்லை. இப்போ வந்து மெயின் சென்டராக வந்து 36 சென்டர் போட்டிருக்கோம். அந்த 36 மெயின் சென்டர்லையும் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரின்சிபால் அல்லது வைஸ் பிரின்சிபால் அல்லது HM கிரேட் 1. இந்த 36 மெயின் சென்டர்லையும் இவங்கள தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். மீதி உள்ள சப் சென்டரில் தான் என்ன செஞ்சுருக்கிறோம், அதாவது HM கிரேட் 2 HM கிரேட் 2 இல்லாத பட்சத்தில் PGTA சீஃப் சூப்பரண்டாகவும் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராகவும் மாற்றிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து தயவு கூர்ந்து இதை வந்து பெரிதுபடுத்தாமல் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள்லாம் விடைபெறோம். அதனால் உங்களை வந்து மீண்டும் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். சமூக இடைவெளியோட 8, 9, 10 அந்தந்த டைம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு 8ஆம் தேதி இங்கே 3 பேட்ச் நடக்குது. காலையில் 9:30 மணி 1, 11 மணி 1, 3 மணிக்கு 1. இந்த மாதிரி 3 நாளைக்கும் 3, 9 பேட்ச் நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம், சமூக இடைவெளியோட போட்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பாராமல் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஐயங்களும் தெளிவுபடும். அந்த ஐயங்களை நீக்கி நம்ம தெளிவாக போய், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. முதல்ல மாதிரி வந்து பெரிய கூட்டமாக வர போகிறதுலாம் கிடையாது. ஏன்னா அந்தந்த ஸ்கூல் அங்கங்கே எழுதுறாங்கன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் இன்னும் சொல்ல போனால் 56 ஸ்கூல் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். 20க்கு கீழே உள்ள ஸ்கூல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 20க்கு கீழே உள்ள ஸ்கூல்லாம் 56 ஸ்கூல் இருக்காங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து அச்சப்பட வேணாம். உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம். எல்லா விதத்துலையும் நாங்கள் வந்து எல்லாம் ஒத்துழைப்பு செய்வோம். அதனால் உங்களுக்கு எந்த ஐயப்பாடு இருந்தாலும் எங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். நாங்கள் உங்களோட பணிபுரியறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா நேரமும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாமுக்காக உங்களுடைய ஐயப்பாடுகள் எதாக இருந்தாலும் எங்களை அணுகுங்க. ஆனால் தயவு கூர்ந்து எனக்கு இந்த சென்டர் வேணாம், அந்த சென்டர் வேணாம், என்னை இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு இந்த 5 நாளுக்காக தயவு கூர்ந்து வராதிங்க. இது ஒரு டிரான்ஸ்ஃபரோ போஸ்டிங்கோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 நாளுக்கு மாணவர்கள் நலனுக்காக நம்ம செய்கிறோம். எல்லாருமே போர்க்கால அடிப்படையில் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விடைபெறணும். தயவு கூர்ந்து வராதிங்க. இந்த மீண்டுமே நான் ப்ளீஸ் எத்தனை வேணா ப்ளீஸ் போடுறதுக்கு தயார். அதனால் இது தயவு கூர்ந்து இந்த இதில் வராதிங்க, இந்த இடம் மாற்றத்துக்கு வராதிங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பீங்க. நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக செய்கிறோம். எல்லாமே ஒரு டீம். நீங்கள் பெரியவங்க நாங்கள் பெரியவங்களாம் கிடையாது, எல்லாருமே ஒன்று தான் இதில். அதனால் இயக்குனர்லேருந்து இணை இயக்குனர்லேருந்து எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு நல்கிறதுக்கு இருக்கிறாங்க.
அதனால உங்களுடைய டிஃபிகல்ட்டி எதா இருந்தாலும் எந்த நிலையா இருந்தாலும் எங்கிட்ட சொன்னா அதை களையறதுக்கு நாங்கள் முற்படுறோம். அதனால நீங்க அனைவரும் ஒத்துழைத்து இந்த இந்த தேர்வை போர்க்கால அடிப்படையில் நல்ல முறையில் செய்து கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில விடைபெறுகிறோம். நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார். பிஃபோர் எக்ஸாம் we have to explain the rules and details to our students. Is it possible சார்? மாணவர்களுக்கு ரூல்ஸ் பத்தி சொல்லுன்றாங்க. ஏற்கனவே வந்து அந்தந்த ஸ்கூலுக்கும் யூனிஃபார்ம் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலும் யூனிஃபார்ம் இருக்குது. பையன் யூனிஃபார்ம்ல வரணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட்டா. அது மாதிரி வந்து ஐடி கார்டு இருந்தால் கொடுத்துருந்தீங்கன்னா எடுத்துன்னு வர சொல்லுங்க. அந்த ஹால் டிக்கெட்டு எடுத்துன்னு வர சொல்லுங்க. இன்னொரு ஹால் டிக்கெட்டு அந்த சென்டரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி. எக்ஸ்ட்ரா வேணாம். ரெண்டாவது அவனுடைய ஃபோட்டோவே வந்து உங்களுக்கு அந்த இதுலேயே இருக்கும், ஆன்சர் பேப்பர்லேயே இருக்கும். அதனால் எந்த விதமாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் சிஎஸ் வந்து உங்கள் சீஃப் சூப்பரண்ட் வந்து இன்விலேட்டருக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க. இன்டர்ன் அவங்க போய் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க. பையன் சீக்கிரம் போயிட போகிறான் கிளாஸ் ரூமில். அதுவும் இருக்குது. பையன் எப்போ அந்த எக்ஸாம் ரூம் போகணும் அந்த டைம் இருக்குது. அந்த டைமுக்கு அவங்க போனாங்கன்னா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க. எங்கே வந்து அது இப்போ எல்லாமே பிரிண்டட் தான். நீங்கள் ப்ளே லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். பையன் எழுத போகிறதுன்றது ஒன்றுமே கிடையாதாங்க. கையெழுத்தான் போடுவோம், இன்விலேட்டர் கையெழுத்து போடுவோம். நீங்கள் இதில் வந்து சீஃப் ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்களோ ஃபேசிமல் சீல் கொஞ்சம் செஞ்சு வச்சிங்க. அது அங்கே ப்ளே லீஃபில் போட வேண்டியிருக்கும். ரொம்ப குறவாக இருந்தால் நீங்கள் கையெழுத்து போட்டுக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இது ஃபேசிமல் சீல் உங்களுக்கு எது இஷ்டமோ வச்சுக்கணும். ஆனால் சிஎஸோட கையெழுத்து அங்கே இருக்கணும், இல்லை ஃபேசிமல் சீல் இருக்கணும். அது பிளாங்க் விட்டுறக்கூடாது. டைம் மீட்டிங் ஃபார் ஷெட்யூல் கேட்டிருக்கீங்க. இட் வில் பி கம்யூனிகேட்டட். they will communicate the schedule of the meeting. ஆர்டர்ல உங்களுக்கு கொடுத்த ஆர்டர்ல அந்த டைம் போட்டிருக்கோம். நாங்க எந்த டைம் வரணும்னு அந்த மீட்டிங் டைம் போட்டிருக்கோம். இந்த பேப்பர்ல அதாவது தேதியை மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும். அந்த மெயின் ஷீட்ல தேதியை மட்டும் ரெட் இங்க்ல மாற்ற சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் அதே தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த இதில் மட்டும் மீட்டிங் தேதி 8, 9, 10 உங்களுடைய ஆர்டர்லேயே போட்டிருக்கு. உங்களோட ஆர்டர்லேயே போட்டிருக்கோம். அதுலேயே பாருங்க. ஏன்னா அந்த 9 பேட்சாக போடுறோம், அந்த பிரித்து போட்டிருக்கோம் எல்லாரையும். அதில் வர்றவங்க மெயின் ஸ்கூலு, அது சார்ந்த கிளப்டு ஸ்கூலு அவங்க வருவாங்க. ஒவ்வொருத்தவங்க அறிமுகப்படுத்திக்கின்னு யார் எங்கே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மெயின் ஸ்கூல் தான் வந்து 36 சென்டர் இதுல அதுதான் மெயின். அவங்க தான் எக்ஸாமே நடத்துகிறாங்க. அங்கே சமூக இடைவெளி பின்பற்றதுக்காக அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே சமூக இடைவெளியை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தால் அந்தந்த ஸ்கூல்லே பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் யார் முக்கியமாக நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 36 மெயின் தான். இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சப் கிளாஸாக வச்சுன்னு அவங்கள நடத்துகிறாங்க. அதனால் எல்லாருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தான். இதில் அந்த 36ல் வந்து ரொம்ப பொறுப்பு அதிகம் அவங்களுக்கு. அந்த பொறுப்பு அதிகன்றதால தான் இப்போ இன்னொரு வழிகாட்டுதான் சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளி முதல்வரையோ அவங்கள சீஃப் சூப்பரண்ட் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. அதனால் அரசாங்கம், அரசு உதவி பெறும் பள்ளிகள் இவங்களை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் நமக்கு நெருக்கடி. ஏற்கனவே இருந்த நடைமுறைக்கும் இப்போதைக்கும் உள்ள வேறுபாடுகள் அதுதான். அதனால் அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க HM கிரேட் 1. அதே மாதிரி வந்து அதனால் வந்து அந்த காரணத்தாலையும் நம்ம இந்த மாதிரி போட வேண்டிய காலம் இருக்குது. மெயின் சென்டரில் அவங்கள போட வேண்டிய கட்டாயத்தால் சில நேரத்தில் தூரமாக கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதை எல்லாரையும் அருள் கூர்ந்து பொறுத்து கொண்டு பணிபுரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you for all the participants for listening patiently. Thank you once again. We will be meeting again with the Joint Director and on 8th. Thank you so much.